வேலை, உங்க தொழில்ல கர்த்தர் உங்களை ஜாதிகளுக்கு மேலாக உங்களை கர்த்தர் தலைவனா உயர்த்த விரும்புகிறார். நீங்க வெட்கப்பட்ட இடத்துல கர்த்தர் உங்களை தலை நிமிர்ந்து நிக்க வைக்க போறார். உங்க சத்துருக்களை கர்த்தர் அமைதல் படுத்த போகிறார். உங்களுக்காக கர்த்தர் ஒரு பெரிய பொக்கிஷத்தை ரெடி பண்றார். இன்னைக்கு என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு God is out of the box. தேவன் பெட்டிக்குள் அல்ல, பெட்டிக்கு வெளியே இருக்கிறார். புரியல? போக போக உங்களுக்கு புரியும். பல வேளைகளிலே நம்முடைய இருதயத்தில் நம்ம சில ஜெபங்களை ஏறெடுத்து அந்த ஜெபங்களை எல்லாம் அப்படியே ஒரு ஓரமா சில வருஷம் கழிச்சு தள்ளி வச்சுட்டு, சீச்சே இந்த பழம் புளிக்கும், நான் தெரியாம ஆசைப்பட்டுட்டேன், தெரியாம நான் இந்த காரியத்தை எதிர்பார்த்துட்டேன், நான் நினைச்சேன் இப்படி நடக்கும்னு, ஆனா இப்படி ஆயிடுச்சு, எனக்கு வாச்சது அவ்வளவுதான், என் தலையெழுத்து இப்படிதான் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் என்கிட்ட இன்னைக்கு சொல்ல சொன்னாரு. அவங்க கிட்ட சொல்லு, அவங்க நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிக 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 அதிகமாய். God is not inside the box, God is outside the box. எபேசியர் 3:20 உங்களுடைய வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். Ephesians chapter 3:20. நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. யாராவது ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க. நீங்க நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும். என் கேள்வி என்னன்னா, நீங்க எதை வேண்டிக் கொள்வீர்கள்? எதை உங்கள் மனதால் நினைக்க முடியுமோ அதை தான் நீங்கள் வேண்டிக் கொள்வீர்கள். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ நினைச்சு பார்த்தல்ல, எனக்கு இந்த வீடு, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு கணவர், எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வேலை, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு நல்ல சம்பத்து, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம், எனக்கு இப்படிப்பட்ட ஒரு செழிப்பு, இதெல்லாம் நினச்சிட்டு அச்சே ரொம்ப ஆசைப்பட்டேன் போல இருக்குதுன்னு சொல்லி கடந்த கால தோல்விகள் நிமித்தமாக எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் கம்மி பண்ணி வச்சுட்டு, ஆண்டவரே விரலுக்கேத்த வீக்கம் அப்படின்னு உங்களுடைய பலத்தை பார்த்துட்டு, உங்க பலத்தை பார்த்துட்டு எனக்கு இவ்வளவுதான் நிக்கிற உங்களை பார்த்து சொல்றாரு, இது அல்ல, இதை விட பெரிய அளவில் நான் உன்னை யோசித்து வைத்திருக்கிறேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். விசுவாசித்தார் இன்றே காண்பார், விசுவாசித்தார் இன்றே கொள்வார், விசுவாசித்தார் இன்றே காண்பார், விசுவாசித்தார் பெற்றுக் கொள்வார். ஆமென் ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறேன்? நான் தீர்க்கதரிசனமா சொல்ல விரும்புறேன். நீங்க எதிர்பாராத நன்மைகள் வரப்போகிறது, நீங்க எதிர்பார்க்காத ஆசீர்வாதம் வரப்போகுது, நீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத திருப்பு முனைகள் வரப்போகிறது. பல வேளைகளில் நம்முடைய பிரச்சனை என்னன்னு சொன்னா, நம்ம ஆண்டவருடைய வல்லமையை மட்டுப்படுத்தி விடுகிறோம். We are limiting God's power because of our faithlessness. விசுவாச குறைவினாலே தேவன் நமக்காக வைத்திருக்கிற பெரிய காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியாமல் போய்விடுகிறது. சங்கீதங்களில் 2வது சங்கீதம் 8வது வசனத்தில் ஆண்டவர் எதை கேட்க சொன்னாரா? என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும். என்னிடத்திலே நீங்க கேளுங்க, அப்பொழுது என்ன பண்ணுவேன்? ஜாதிகளை உமக்கு ஜாதிகளை உனக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. அவரை கேட்டீங்கன்னா அவர் உங்களுக்கு எவ்வளவு கொடுப்பாரா? ஜாதிகளை உமக்கு. நிறைய மக்கள் உங்ககிட்ட வேலை செய்ய போறாங்க. நீங்க யாரெல்லாம் பார்க்க போறீங்களோ அவங்க எல்லாம் உங்ககிட்ட வந்து நிக்க போறாங்க. நீங்க அவ்வளவு பேருக்கும் வேலை கொடுக்க போறீங்க. ஜாதிகளை சுதந்திரமா கொடுக்க போறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? யாருக்கெல்லாம் அப்படி வளரணும்னு ஆசையா இருக்குது?
உங்க வேலை, உங்க தொழில்ல கர்த்தர் உங்களை ஜாதிகளுக்கு மேலாக உங்களை கர்த்தர் தலைவனா உயர்த்த விரும்புகிறார். இரண்டாவது சொல்றாரு, பூமியின் எல்லை எங்க இருக்கும்? நடுவுல இருக்குமா, ஓரத்துல இருக்குமா? எங்க இருக்கும்? எல்லை என்பது எங்கே இருக்கும்? சரி, பூமியின் எல்லை என்பது எங்கே இருக்கிறது? தாய்லாண்டா? கனடாவுக்கும் யுஎஸ்ஏக்கும் நடுவில் இருக்குதான். நியூசிலாண்டுக்கு நடுவில் இருக்குதா? தம்பி என்ன அருமையா சொல்லிட்டான் பாரு. அவன் சொன்னது கரெக்டு. டைம் ஜோன் இருக்கு பார்த்தீங்களா? அந்த டைம் ஜோனு கரெக்டாக கனடாக்கும் நியூசிலாண்டுக்கும் நடுவில் தான் அந்த டைம் ஜோன் இருக்குது. அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, பூமியின் எல்லைனா இந்த பக்கம் கனடாவிலிருந்து ஆரம்பித்து அந்த நியூசிலாந்து வரைக்கும் உங்களுக்கு இடம் தரன்றார். கொக்கோ கோலாவுக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. இலான் மஸ்க்கு அந்த நம்பிக்கை இருக்குது. அதானிக்கு, அம்பானிக்கு அதில் நம்பிக்கை இருக்குது. அதனால தான் அவங்களுடைய கம்பெனிஸ் எல்லாம் பல தேசங்களில் பெருகுது. ஆனால் உன்னை ஆசீர்வதித்து நான் ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன்ற கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை பெற்ற பிள்ளைகள் நம்ம எப்படி இருக்கிறோம்னு சொன்னா, ஆண்டவரே இந்த மாதம் எப்படியாவது என்னை காப்பாற்றி விடும், வாடகை பாக்கி இருக்குது, இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள கொடுக்கலன்னா ஓனரு கேள்வி கேட்பாரு. அன்னங்காட்சிகளாக இருக்கிறதுக்கு கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறார். இன்னைக்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்றாரு, உன் மைண்டை மாத்து. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, உங்க மைண்ட் செட்டை என்ன பண்ணணுமா? சபையை, ஆர் யூ ரெடி? இந்த வருஷத்தினுடைய பாதி முடிந்து போச்சு. பாதி கிழவன் ஆயிட்டீங்க, பாதி கிழவி ஆயிட்டீங்க. இன்னும் ஏதாவது செய்யாம, ஒரு மாற்றத்துக்குள்ள வராம, குண்டு சட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்டிக்கிட்டு பழைய பஞ்சாங்கத்தையே நான் ஒரு ராசி இல்லா ராசா. ஏன்னா நிறைய பேருக்கு என்ன நினைச்சு மனசுல என்ன நினைப்புனா, பயங்கரமா எழுமாங்க நான் ஆண்டவருக்காக நினைச்சிட்டு அப்புறமா அடி வாங்கினோன்னு ஏதோ கஞ்சியோ கூலியோ குடிச்சிட்டு இருக்கிற நாளெல்லாம் எப்படியாவது வாழ்ந்துட்டு போனா போதும். ஆண்டவர் அப்படி கூப்பிடல. ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை வாக்கு தத்தத்தை வச்சு தட்டி தட்டி மேல மேல மேலன்னாரு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க பெருகணும். எத்தனை பேர் நம்புறீங்க நம்முடைய தேவன் லிமிட்லெஸ் காட்? அலெக்சாண்டர் த கிரேட் எத்தனை பேருக்கு தெரியும்? அலெக்சாண்டர் த கிரேட் தெரியாதா? ஹிஸ்டரி கிளாஸ் போடவே இல்லையா? அலெக்சாண்டர் த கிரேட், அவருக்கு ஒரு ஆர்மி ஜெனரல் இருந்தார். அந்த ஆர்மி ஜெனரலுடைய மகளுக்கு கல்யாணம். ஸோ அந்த ஜெனரல் அலெக்சாண்டரை கேட்டார், என் மகளுக்கு கல்யாணம், நீங்கள் தான் உதவி செய்யணும். அப்போ அலெக்சாண்டர் த கிரேட் சொன்னார், சரி அந்த திருமணத்துக்கு வேண்டிய எவ்வளவு செலவும் எனக்கு உடையது, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டார். உடனே இந்த ஆர்மி ஜெனரல் என்ன பண்ணார், ஒரு பெரிய பட்டியல் எடுத்து அதில் இஷ்டத்துக்கு என்னென்னலாம் பெஸ்ட்டு சாப்பாடு கேட்ரிங்க 5 ஸ்டார் ஹோட்டலில் அன்னைக்கு இருந்துச்சான்னு தெரியல, சும்மா விடுறேன் நான், அவ்வளோத்தையும் காஸ்ட்லியானது எல்லாத்தையும் போட்டு கொண்டு வந்து அலெக்சாண்டருடைய செக்ரட்டரிகிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டாராம். செக்ரட்டரி வாங்கின உடனே கடுப்பாயிட்டார். அலெக்சாண்டர் அவரை பார்த்து சொல்லியிருக்காரு, தலைவரே நீங்கள் என்னமோ தரேன்னு சொன்னது உண்மைதான், அதுக்கான அந்த பிச்சைக்கார பையன் பாருங்க அலெக்சாண்டர் எவ்வளோ எழுதி கொடுத்துருங்க, என்ன தைரியம் இருந்தா நீங்கள் ஏதோ தயாள மனசாக இருக்கிறதுனால அவன் பாருங்களேன் எவ்வளோ அட்வான்டேஜ் எடுத்துருக்கிறான் அப்படின்னு அலெக்சாண்டர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரான். பா தப்பாக புரிஞ்சுக்கிட்டியே, அந்த தளபதி என் தலைவனால நான் எவ்வளோ ஆசைப்பட்டாலும் அதை அவரால் செய்ய முடியும்னு என்ன கிரேட்டுன்னு. ஏன்டா அவன் கேட்குற விதமே
என்ன அவன் கனம் படுத்தி இருக்கிறாயா? குடியா காசை. நீங்க ஆண்டவர்கிட்ட என்னைக்காவது போய் ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவர் எனக்கு இதை கொடுங்கன்னு சொல்லும் போது, மகனே ஐ எம் வெரி சாரி, மகளே என்னால் அதை மட்டும் செய்ய முடியாது, என்னால் உனக்கு அந்த நிலத்தை வாங்கி தர முடியாது, என்னால் உனக்கு அந்த காரை கொடுக்க முடியாது, என்னால் ஐ எம் வெரி சாரி, நீ வேற ஏதாவது ஆசைப்படுறியா, கொஞ்சம் சின்னதா பழசா செகண்ட் ஹேண்ட்ல அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார்னு நினைக்கிறீங்களா? நம்ம நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்கிறதுக்கும் மிகவும் கேட்கலையே, மிகவும். யாராவது ஒரு பெரிய அல்லேலூயா சொல்லுங்க. இந்த காலை வேளையில உற்சாகமா இருக்கிறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு தான் இந்த செய்தின்னு சொல்றவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல இருக்கவங்கள தட்டி சொல்லுங்க, ஹே வேற லெவல் சொல்லுங்க, ஆமென். உங்க வாழ்க்கையில் இருக்கிற நோக்கத்தையே கர்த்தர் இன்னைக்கு அப்கிரேட் பண்ண போறார். உங்க பர்பஸ் அப்கிரேட் பண்ண போறார். உங்க ப்ரொவிஷன் அப்கிரேட் பண்ண போறார். உங்க லைஃப்னுடைய அவுட்லுக்கே அப்கிரேட் பண்ண போறாரு. சாதாரணமா போக கூடாது, ராஜா மாதிரி நடந்து போகணும். யாராவது ஒரு ஆமென் சொல்லுங்க. பக்கத்தை திரும்பி பார்த்து சொல்லுங்க, ராஜாவாக போறேன், ராஜ்யம் வாங்க போறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ராஜாவா மாத்த போறாரு. நீங்க விருப்பப்பட்டு தேவனால செய்ய முடியாதா? இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படிதான் எதையோ பண்ணி ஆண்டவர்ட்ட தேவையில்லாம அடி வாங்கிட்டாங்க. வாசிங்க சங்கீதங்களில் 78வது சங்கீதம் 41, 42 வாசித்து பாருங்களேன். அவர்கள் திரும்பி தேவனை பரீட்சை பார்த்து இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள். அவருடைய கரத்தையும் அவர் தங்களை சத்துருவுக்கு விலக்கி மீட்ட நாளையும் நினையாமல் போனார்கள். அவர்கள் இஸ்ரவேலின் தேவனை என்ன பண்ணாங்களா? மட்டுப்படுத்தினாங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. somebody said அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? அவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் அவரை மட்டுப்படுத்தாதீர்கள். பக்கத்தை பார்த்து சொல்லுங்களேன், அவரை மட்டுப்படுத்திடாதீங்க. எதில் மட்டுப்படுத்தினாங்களா? இவங்க அவரால் தர முடியாதுன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு ஓன்னு ஒப்பாரி வச்சாங்களாம். பாருங்க, அந்த வசனம் சொல்லுகிறது, அவர்கள் திரும்பி பரீட்சை பார்த்தாங்க. எதை பரீட்சை பார்த்தாங்கயா? 78 அதிகாரத்தில் என்னையா போட்டிருக்குது? என்னங்க பரீட்சை பார்த்தாங்களா சிஸ்டர்? எதுல பரீட்சை பார்த்தாங்களா? தேவனை எதுல பரீட்சை பார்த்தாங்க? பாவத்திலையா? எதுல? எந்த வல்லமையில? எதுல அவரை பரீட்சை பார்த்தாங்க? அவங்களுக்கு ஒரு சாப்பாடு தேவைப்பட்டுச்சுங்க வனாந்தரத்துல. அந்த சாப்பாடை தேவனால கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அவர்கள் ஆண்டவருடைய வல்லமை என்னவா? அவங்களுக்கு கறி சாப்பிடணுமா? எங்க? வனாந்தரத்துல இவங்க கறி சாப்பிடணும்னு அழுகிறாங்க. ஃபர்ஸ்ட் கேட்டது தப்பு. சரி, கேட்கிறிய எவ்வளோ பெரிய தேவன். அவர் எப்படிப்பட்டவர்னா, வாயின் வார்த்தையாலே சகலத்தையும் உண்டாக்கினவர். தண்ணியில தானங்க மீன் வளரும். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து 5 அப்போ 2 மீனை பிட்டு கொடுக்கிறாரு. அது வளருது. 5000 பேர் சாப்பிட்டாங்க. ஆதாரமே இல்லை, ஆனா அற்புதம். உங்களுக்கு கூட எப்படி கடன்ல இருந்து வெளியே வர போறேன்னே தெரியல, ஆனா அற்புதம் நடக்க போகுது. இப்படி ஆயிடுச்சு என் உடம்பு, இதுக்கு மேல இது தேராது, என் உடம்புல இப்படிதான் இருக்கும், டாக்டரே சொல்லிட்டாரு. ஆனா கதை சொல்றார், ஆதாரத்தை பார்க்காத, என்ன பாரு. இதுக்கு மேல குழந்தை பிறக்கிறது கஷ்டம். ஸ்திரீகளுடைய வழிபாடு நின்று போய்விட்டது. ஆனா வாக்குத்தத்தம் இருக்கிறதே, சாராளுக்கு ஒரு குழந்தைய நான் தருவேயா. அது ஏன் ஆண்டவரை? செத்து போற வரைக்கும், அவள் கற்பம் செத்து போற வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்தீரு. அப்பதான் இது மனிதனால் உண்டானதல்ல, இது தேவனால் உண்டானது. யாராவது ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பக்கத்தை திரும்பி பார்த்து சொல்லுங்க, திங்க் அவுட் சைட் த பாக்ஸ். நம்ம இந்த குண்டுச்சட்டியில குதிரை ஓட்டுறது நல்லா ஓட்டுறோம் தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். இன்னைக்கு எலான் மஸ்க், அதானி, அம்பானி எல்லாரும் உங்களை கூப்பிட்டு இன்னைக்கு உங்ககிட்ட கேட்குறாங்க, உங்களுக்கு என்ன வேணும்? உடனே நீங்க அவங்ககிட்ட சொல்றீங்க, எனக்கு ஒரு 10,000 ரூபாய் தரீங்களா? இந்த மாசம் வாடகை கட்டல,
தயவுசெய்து ஒரு 10,000 கொடுங்க எலான் மஸ்க். அவன் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸை வச்சுக்கிட்டு பில் கேட்ஸு, எலான் மஸ்க்கு, அதானி, அம்பானி எல்லாம் ஒரு ரூமில் உட்காந்துட்டு உங்களை முன்னாடி சேரை போட்டு உட்கார வச்சு உனக்கு எவ்வளோ பெரிய கனவு இருந்தாலும் சொல்லுப்பா, அதை நாங்கள் நிறைவேற்றி வைக்கிறோன்னு சொல்கிறான். இவங்க எல்லாரும் ஒன்றா சேர்த்தா கூட என் தேவன் ஐஸ்வர்ய சம்பர்ணராக இருக்கிறாரு, அவருக்கு சமமே ஆக முடியாது. அவ்வளவு பெரிய தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார், என்னிடத்தில் கேள், ஜாதிகளை உனக்கு சுதந்திரமாகும், பூமியின் எல்லைகளை உனக்கு. ப்ராப்ளம் என்ன, கேட்கறது இல்லை. யோவான் 16:24 வாசித்து பாருங்க. ஜான் 16:24 என்ன எழுதப்பட்டிருக்கிறது? இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை. ஒன்னும் சரியா கேட்கவே இல்லை. கேளுங்கள், கேளுங்கப்பா, அப்பொழுது உங்கள் சந்தோஷம் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தபரா சந்தல பஸ் தேரேதி ஆந்தரா. இன்னைக்கு கேட்க போறேன் ஆண்டவரே, இன்னைக்கு கேட்க போறேன். ஜூலை மாசத்துல எனக்கு இது தந்தே ஆகணும். நீங்க உங்க வல்லமை எனக்கு என்னன்னு தெரியும், உங்க மகத்துவம் எனக்கு தெரியும். கேளுங்கள் அப்பொழுது பெற்றுக்கொள்வீர்கள் சொன்னீங்களே. மத்தேயு 7:7 கர்த்தர் சொன்னாரு, கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் தேடுங்கள். இவ்வளவும் சொல்லிட்டு தான் சொல்றாரு. யோவான் 16:24 நீங்க கேட்கலன்னா எப்படி கேட்கணுமோ அதுக்குன்னு ஒரு முறை இருக்குது. ஒரு கவர்மெண்ட்ல ஒரு லோன் வாங்கணும்னா, ஒரு மானியம் வாங்கணும்னா அதுக்குன்னு ஒரு ஃபார்மேட்ல ஒரு லெட்டர் இருக்குது. அதே மாதிரி பிதாவிடத்தில் வரும்போது நம்ம கேட்க வேண்டிய விதம் இருக்கிறது. யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? எத்தனை பேர் தேவனுடைய வல்லமையை நம்புறீங்க? அவருக்கு வல்லமை இருக்குதா இல்லையா? அவரை எல்லாத்தையும் சுகமாக்க முடியுமா முடியாதா? எல்லா டாக்டரை விட அவரு பெரியவர், எல்லா பேங்கை விட அவரு, எல்லா உலகத்தில் இருக்கிற ஐஸ்வர்யவான்களை விட அவரு உங்கள் தேவைகளை பார்க்கிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? அல்லேலூயா. ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிக்க முடியும்ன்றதுக்கு சும்மா உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இது. பைபிள் பொய் சொல்லுமா? பொய் சொல்லாதுல்ல. பைபிள் எழுதுனதெல்லாம் உண்மையா இருக்குமா? ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்க கூடாதிருந்தது. ஆபிரகாமும் லோத்தும் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்க முடியவில்லையா? ஏன்? அவர்களுடைய ஆஸ்தி அவங்களுக்கு இருந்த their possessions were so great, அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏது இல்லாமல் போயிற்று. அவங்களுக்கு இடமே இல்லையா? கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? பைபிள்ல பூமிக்கு இடம் இல்லாத அளவுக்கு அவங்களுடைய ஆஸ்தி பெருகினது என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் இன்றைக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், கர்த்தர் நம்மையும் அப்படியே ஆசீர்வதிக்க போகிறார். நீங்க நிக்க வைக்கிறதுக்கு இடமில்லாத அளவுக்கு கர்த்தர் உங்களுக்கு வாகனங்களை தருவாராக. கடன் இல்லாம வருவீங்க. கடன் வாங்கி நீங்க பெருக போறது இல்லைங்க. நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், கர்த்தர் நம்மை கடன் வாங்காமலேயே ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். பக்கத்தில் திரும்பி பார்த்து சொல்லுங்க, பியாண்ட் மை எக்ஸ்பெக்டேஷன். யாருக்கெல்லாம் இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்குள்ள போகணும்னு ஆசையா இருக்கு, தீர்க்க தரிசனமா இயேசுவின் நாமத்தில் சொல்றாங்க, உங்களுக்கு பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் வரப்போகிறது, சம்பூர்ண ஆசீர்வாதங்கள் வரப்போகிறது. Hallelujah. He is a limitless God. There is no limit to his power. மனுஷரால் இது கூடதான். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் இயேசுசாமி கிட்ட வந்து கேட்குறாங்க, எப்படி ஆண்டவரே? அப்போ அவர் அவங்கள பார்த்து சொல்றாரு, இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான், மனுஷரால் இது கூடாததுதான், தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். எல்லாரும் ஆமென் சொல்லுங்களேன். But with God all things are possible. சொல்லுங்க ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, with man this is impossible. Humanly it is. ஆனா கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, 2 பிள்ளைங்க இருக்க வீட்டில் ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு,
ஏதோ ஒன்று ஆசைப்படுது பாருங்க. ஒரே வருஷத்துல 2 கல்யாணம் முடிப்பீங்கன்னா உனக்கே 2 தடவை கல்யாணம் ஆகாது. ஆசை தோசை அப்பள வடை. கேரளாவில் நான் கேள்விப்பட்டேன், துபாயில் வேலை செய்கிற ஒருத்தர் ஒவ்வொரு லீவுக்கு வரும்போதும் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கிறார். டௌரி வாங்கி ஒவ்வொரு ஊரில் போய் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கிறார். எப்போதுமே பொண்ணு கொடுக்கும்போது மாப்பிள்ளை பொண்ணு எடுக்கும் போதும் சரி, பொண்ணை கொடுக்கும் போதும் கேட்டு நல்லா விசாரிச்சு கொடுங்க. யார் என்ன ஏது நல்லா விசாரிச்சுட்டு அப்புறமா வாங்க. எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து பாஸ்டர் கல்யாணத்துக்கு டேட்டு கொடுங்கன்னு கேட்கக்கூடாது. பாஸ்டர் இது தெய்வ சுத்தமா அப்படின்னு சொல்லி கேட்கணும். ஜெபம் பண்ணி பார்க்கணும் நம்ம. ஏன்னா இன்னைக்கு காலம் பொல்லாத காலமாக இருக்குது. ஏன்னா கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய தரிசனம் வச்சிருக்கிறாருங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? திருமணமான பிறகு பார்த்தா அவன் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறான். ஒருத்தன் பொம்பளை பொறுக்கியாக இருக்கிறான். பயங்கர மோசமாக இருக்குது. கல்யாணம் எதுக்கடா கட்டினேன்னு சொன்னால் எங்கள் அம்மா அப்பா கம்பல் பண்ணிட்டாங்க, எனக்கு எதுலேயுமே இன்ட்ரெஸ்டே கிடையாதுன்றான். நான் ஊராக போய் ஃபோட்டோ எடுக்கணும், ஊர் சுற்றணும், எனக்கு கல்யாணம் வீடுலாம் எனக்கு வேண்டாம். அப்புறம் ஏன்டா கல்யாணம் பண்ணேன்னா இந்த மாதிரி சொப்பு சாமான் வச்சு விளையாடுவாங்கல்ல, உனக்கு எனக்கு நீங்கள் கல்யாணம் வான்னு அந்த மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு போகிறானுங்க. யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். நான் ஏன் இதை சொல்ல எனக்கு ஆவியானவர் சொன்னார்னு தெரியல. நீங்கள் நினச்சி பார்க்காத ஒரு பெரிய அற்புதம் உங்கள் லைஃப்பில் நடக்க போகிறது. மலட்டு கற்பங்களை கத்த திறக்க போகிறார். ட்வின் பாய்ஸை கொடுக்க போகிறார். மலட்டு கற்பத்தை திறக்க போகிறார். உனக்கு கிடைத்த இந்த தீர்க்க தரிசன வார்த்தையை எழுதி வை. உனக்கு இரட்டை குழந்தைகள். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? இது ஒரு பிரேக் த்ரூ சர்வீஸ்ங்க. Today is a breakthrough service. God is telling me to tell you, கர்த்தர் உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்ற போகிறார். எனக்கு இன்னைக்கு சில பேருக்கு அப்கிரேடுக்கு பண்ணணும்னு சொல்லி விரும்புறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க வெறித்தனமா, ஹே ஹே, நான் மேலே ஏற போவேன் சொல்லுங்க. மேலே ஏற போறேன். இந்த பில்டிங் மேல இல்ல, வாழ்க்கையில மேல லெவல்ல போறீங்க. அடுத்த லெவலுக்கு போறவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல ஹைஃபை கொடுத்துட்டு சொல்லுங்க, ஹே. ஆமாங்க, it's time for moving next level. We have to move to the next level. விதைக்கிறவன் காத்த பார்த்தா விதைக்க மாட்டான். காத்த பார்த்துக்கிட்டே இருந்தானா விதைக்கவே மாட்டானா. அந்த சீசன்ல அதை செஞ்சாதான் கரெக்டா வேலைக்கு ஆகும். நீங்க செய்ய வேண்டிய சீசன் ஒன்று இருக்குது. செய்ய வேண்டிய சீசன்ல நீங்க சரியா செய்யலன்னா தாவீது மாதிரி ராஜாக்கள் யுத்தங்களுக்கு போக வேண்டிய காலத்தில் அவன் வீடு தங்கி இருந்தான். ஆகவே பாவத்தில் விழுந்தான். இட் இஸ் டைம். வீட்டில் உட்காந்துக்கிட்டு டிவியை பார்த்துக்கிட்டு சினிமாக்களை பார்த்துக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காதீங்க. இனி செயல்பட வேண்டிய காலம். எனக்கு ஒரு நாள் ஒன்று வரும், அன்றைக்கு என்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் சொல்றார், எவ்வளோ நாள் போயிடுச்சு, நான் டெய்லி வந்த உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு. மைண்ட் மாறணுங்க. பக்கத்து பார்த்து சொல்லுங்களேன், மண்ட பத்திரம். நிறைய பேருக்கு பிரச்சனை என்னன்னா மண்டையில தான் பிரச்சனை. மைண்ட் செட்டே மாத்துறது இல்லை. மைண்ட் செட்டில் எப்போ பார்த்தாலும் தோத்தாங்கோழியாகவே இருக்குது. தோத்தாங்கோழி, நான் ஒரு தோத்தாங்கோழி, நான் ஒரு தோத்தாங்கோழி, நான் ஒரு தோத்தாங்கோழி. என் வாழ்க்கையில எல்லாம் தோத்துட்டே தோத்தாங்கோழி தோத்தாங்கோழி தோத்தாங்கோழி. ஆண்டவர் பசங்க, நீ ஜெயாளி ஜெயாளி ஜெயாளி. போன சீசன்ல தோத்த, இந்த சீசன் நீ ஜெயிக்க போற. நான் உனக்காக நிறைய வச்சிருக்கிறேன். பிரசங்கியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்கிறது, காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான், மேகங்களை நோக்கிறவன் அறுக்க மாட்டான். Whoever watches the wind will not plant. Whoever looks at the clouds will not leap. அது பாட்டுக்கு அது வேலையை செய்யுங்க. நம்ம வேலையை நம்ம செய்யணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க செய்யறத நீங்க செய்யுங்க, அவர் செய்யறத அவர் செய்வாரு. உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், குழந்தை பிறந்தா முதல்ல வெளியே வர்றது எதுங்க? தலை. ஃபர்ஸ்ட் உங்க தலை வெளியே வரட்டும். உங்க தலை எங்கேயோ மாட்டிக்கிட்டு இருக்குது, பழைய பஞ்சாங்கத்தில் மாட்டிக்கிட்டு உள்ள உட்கார்ந்து கிடக்குது. கர்த்தர் நீங்க உன்னை பார்த்து சொல்லுறார், லாசருவே வெளியே வா. யாராவது அல்லேலூயா சொல்றீங்களா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நான் முடிவு பண்ணிட்டேன். Don't judge a book by its cover ன்னு சொல்லி இங்கிலீஷ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, proverb.
அதே மாதிரி தான் நிறைய நேரம் நம்ம என்ன பண்றோம்னா, நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து தேவனுடைய வல்லமையை மட்டுப்படுத்தி விடும். வனாந்திரம் எப்படி அவர் எங்களுக்கு தண்ணி கொடுப்பாரு, வனாந்திரத்தில் எப்படி அவர் எங்களுக்கு இறைச்சியை கொடுப்பார். நாங்கள் கோழி வளர்க்கல, ஆடு வளர்க்கல, ஒன்றுமே எங்களுக்கு இல்லை, எப்படி எங்களுக்கு வனாந்திரத்தில் கொடுப்பார்? ஆண்டவருடைய வல்லமையை மட்டுப்படுத்தினாங்களாம். ஆண்டவருக்கு கோபம் வந்துச்சு. என்ன பண்ணாருங்க, ஒரு கீழ்காற்றை அனுப்பினார். சமுத்திரத்துக்கு மேலே பறந்துகிட்டு இருந்த பறவைகள் எல்லாம் அப்படியே இவங்களுடைய பாளையத்தை சுற்றிலும் வந்து விழுந்துச்சு. எந்த அளவுக்கு, இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் ஃபுல்லா 4 அடிக்கு மேலே காடையா விழுந்து கிடக்குது. இந்த பக்கம் ஒரு நாள் நடந்து போனா ஃபுல்லா காடை காடை காடை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, காடை 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 காடை. எங்க திரும்பினாலும் அந்த பக்கம் போனா, இந்த பக்கம் போனா, அந்த பக்கம் போனா, லெஃப்ட்ல ரைட்ல ஃப்ரண்ட்ல. நேத்து என்ன ஜெபம் பண்ண? நேத்து என்ன கேட்டீங்க? நான் போற பாட பாட பாட. எதுக்கு என்ன உயிரோட வச்சிருக்கீங்க? நான் ஒரு சிக்கனுக்கு கூட லாய்க்கு இல்லையா? நான் இது கூட லாய்க்கு இல்லையா? இவ்வளவுதானா? எனக்கு ஒரு 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 சென்ட் கூட என்ன வேணா வாங்க முடியாதா? இதுக்கு நாளா எதுக்கு உயிரோட இருக்கணும்? ஆண்டவர் மேல சிரிக்கிறார். ஆட முட்டா பயல. நான் என்ன பேசிக்கிட்டேங்க, உங்களை சொல்லுங்க. உனக்கு எவ்வளோ பெருசை வச்சுக்கிட்டு நானும் நீ எப்படா கிளைம் பண்ணுவேன் காத்துக்கிட்டே இருக்கிறேன். நீ என்னடானா சும்மா வாடகை இடத்துலையே குண்டு சட்டியிலேயே ஏதோ ஒரு இடத்துல போய் போதாத காலம். நீ யுத்தத்தில் இருந்ததுனால, அடி வாங்கினதுனால இன்னைக்கு வரைக்கும் ஒளிஞ்சுக்கினே இருக்கிறியாப்பா. உன்னை சுத்தி எல்லாரும் பயமுத்துறாங்களா? ஆமா ஆண்டவரே, ஆமா. போகாதீங்க பாஸ்டர். ஐயோ, அதெல்லாம் நம்மளால முடியாது. நம்ம சிரிச்சவ, நம்மளால அவ்வளவு முடியாது. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. என் தேவனால் எல்லாம் கூடும். சேலஞ்ச் பண்ணி சொல்றாங்க, உங்களுக்கு என்ன வியாதி இருந்தாலும் இப்ப கர்த்தர் குணமாக்குவார். என்ன கடன் பிரச்சனையாலும் கர்த்தர் மாத்துவார். இன்டென்ட் கரெக்டா இருக்கணும், பிரேயர் கரெக்டா இருக்கணும், ஒருமனப்பாட்டில் கரெக்ட், தேவன் பிரிஸ்கிரைப் பண்ணதுல கரெக்டா இருந்தோம்னா இந்த மாசம் ஒரு பெரிய அசைவை நம்ம சொந்த கண்கள்ல பார்க்க முடியும். எதுக்காக ஜூலை மாசத்துல 7 நாள்? பாஸ்டருக்கு டைம் இல்லை, பாவம் சும்மா இருக்கிறாரு பாஸ்டர். என்னத்தையாவது பண்ணி, ஐயோ நம்ம பாஸ்டர் மாதிரி வராதுப்பா, எதையாவது பண்ணிக்கினேங்கிறாரு. நம்ம வீட்டில இருந்தே பார்த்துக்கலாம், அவர் அங்கேருந்து கற்றுக்கிட்டே இருக்கட்டும். நான் பைத்தியக்காரன், நீங்கள்லாம் புத்திசாலிகள், நீங்கள் இந்த மாதிரி கூட்டத்துக்கெல்லாம் வர மாட்டீங்க. வெளி சபையிலேருந்து நிறைய பேர் வருவாங்க, நீங்கள் அப்படியே ஜாலியாக ஒன்று கேட்குறேன், வைராக்கியம் எங்க? எங்க வைராக்கியம்? எழும்பி பிரகாசிக்க வேண்டிய டைம் இல்லை. நம்மளை பார்த்தா சாதாரணமானதான் தெரியும், ஆனால் நமக்குள்ள அவர் வச்சிருக்கிற பவர் என்னன்றதை புரிஞ்சுக்கோங்க. 2 கொரிந்தியர் 4:7. இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். இந்த பொக்கிஷத்தை எதுல பெற்றிருக்கிறோம்? மண் பாண்டங்களில். யாராவது ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நான் விசுவாசிக்கிறேன், நம்ம மண் பாண்டம் தான், ஆனா பொக்கிஷமா அவர் இருக்கிறாரு, அவருடைய வல்லமை இருக்கிறது. அவருடைய வல்லமை எனக்குள்ள இருக்கிறபடியினாலே நான் சாதாரணமான ஆள் அல்ல, நான் ராஜாதி ராஜாவுடைய மகத்துவமான அபிஷேகத்தை பெற்ற நபர். நான் எதை சொல்றேனோ கர்த்தர் செய்வாரு. நான் விசுவாசத்துல பேசுவேன், அதை அவர் நிறைவேற்றுவார். ஏனென்றால் எனக்குள்ளே இருப்பது incomparably great power. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? மட்டுப்படுத்தாதீங்க. Don't put God inside the box. Don't put God inside the box. God is outside the box.
இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, எல்லா கட்டத்துக்குள்ள இருந்து வெளியே வா, உனக்காக நான் ஒரு பெரிய வட்டத்தையே வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. எழுதி வைத்துக் கொள்ளுங்க, அரசியல்வாதிகள் நம்ம சபையில வந்து நின்னு கர்த்தர் தேசத்துக்கு என்ன சொல்றாருன்னு கேட்டுட்டு போவாங்க. நம்ம சர்ச்சில் இடமே இருக்காது. எவ்வளோ பெருசாக நம்ம வளர்ந்தாலும் சபையில் இடம் இருக்காது. அந்த இடத்த ஃபுல்லாக நிரப்பிடுவாங்க. லேட்டாக வரவங்க உள்ளே வர முடியாது. டிராஃபிக் ஜாமில் மாட்டுவீங்க, நீங்கள் வரவே முடியாது. கர்த்தர் உள்ளே வந்தவங்களுக்கு தேவன் அற்புதம் செய்வார். ஏன்னா அது மகிமையின் கூடாரமாக இருக்கும். கர்த்தர் நம்மளை அப்கிரேட் பண்ண போகிறார். கர்த்தர் நம்மளை பெரிய இடத்துக்கு கொண்டு போக போகிறார். 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்களேன். 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 9வது வசனம். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு, உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி. யாராவது ஒரு ஆமேன் சொல்றீங்களே? யாருக்கெல்லாம் கர்த்தரை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறீங்க? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கர்த்தரை பற்றின உத்தம இருதயம்னா என்னங்க? கர்த்தர் எல்லாம் செய்ய வல்லமை உள்ளவர். அவரால் எல்லாம் முடியும். என் தேவனால எல்லாம் கூடும். அப்படிப்பட்ட உத்தம இருதயம் உடையவர்களுக்கு தமது வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் எப்படி இருக்குதா? பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. யாராவது ஒரு ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. God's eyes are searching for somebody through whom he will reveal his mighty power. அதுக்கு தான் கர்த்தர் இன்னைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து சொல்றாரு, நீ இருக்கிற இடத்தை விட, நீ நினைச்சதை விட, நீ முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சதை விட நான் அதிகமாக தர விரும்புகிறேன். யோசுவாவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, யோசுவா எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கிறார். ஆனால் யோசுவா 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஜாஷுவா 13:1 ஆண்டவர் சொல்றாரு, யோசுவா வயது சென்ற முதிர்ந்தவனான போது கர்த்தர் அவனை நோக்கி நீ வயது சென்றவனும் முதிர்ந்தவனுமானாய் சுதந்தரித்துக் கொள்ள வேண்டிய தேசம், சுதந்தரித்துக் கொள்ள வேண்டிய தேசம் மகா விஸ்தாரமா இன்னும் மகா விஸ்தாரமா. யாராவது ஆமென் சொல்றீங்களா? பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் இன்னும் பெருசா இருக்குது. சோர்ந்து போயிடாதீங்க, வேற லெவல் கர்த்தர் கொண்டு போறார். ஒரு எக்ஸாம், ஒரு முயற்சி தோல்வி அடைஞ்சா அதுதாங்க தோல்வி அடைஞ்சு. அப்படி இல்லைன்னா அந்த வாசல் இல்லைன்னா அதை விட பெரிய வாசலை கர்த்தர் உங்களுக்காக வச்சிருக்கிறாருன்னு அர்த்தம். இன்னைக்கு வரைக்கும் நான் ஊழியத்தில் ஓடுறதுக்கு ஒரே காரியம் என்னன்னா, எப்போதுமே எனக்கு ஒரு வாசல் மூடிருச்சுன்னா அதுக்காக சோர்ந்து போய் கர்த்தர் என்னை கைவிட்டாருன்னு இல்லை, அதை விட பெருசா எனக்கு கர்த்தர் கொடுக்க போறாரு போலும். He is a limitless God. அளவிடவே முடியாத ஆண்டவர். ஹல்லேலூயா சொல்றீங்களா? ஹல்லேலூயா. நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர். ஆண்டவரை மாதிரி ஒரு கர்த்தர் உலகத்தில் பார்க்கவே முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? கர்த்தர் ஒருவரே கர்த்தர், சகலத்தையும் சிருஷ்டித்தவர். அவர் உங்களுக்காக எனக்காக இன்னைக்கு ஒரு காரியத்தை செய்ய போறார். யாராவது வைராக்கியமா ஒரு ஆமென் சொல்றீங்களா? நீங்க வெட்கப்பட்ட இடத்துல கர்த்தர் உங்களை தலை நிமிர்ந்து நிக்க வைக்க போறார். உங்க சத்துருக்களை கர்த்தர் அமைதல் படுத்த போகிறார். உங்களுக்காக கர்த்தர் ஒரு பெரிய பொக்கிஷத்தை ரெடி பண்றார். செப்பனியாவின் புஸ்தகம், செப்பனியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2 வசனங்களை வாசித்து முடிக்க போறோம். 19-20 வசனங்கள். இதோ அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன். நொண்டியானவனை ரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்துக் கொள்ளுவான். அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? எந்த இடத்துல வெட்கப்பட்டீங்களோ அதே இடத்துல கர்த்தர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமா மாத்த போறாரு. உங்க சீசனை மாத்துறாரு. எழுமி நில்லுங்க பாப்போம், எழுமி நில்லுங்க. அப்படியே 2 கைகளை உயர்த்தி ஒரு 2 நிமிஷம் தரேன். அப்பா கிட்ட உங்க மைண்ட் செட்டை மாற்ற சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட கர்த்தர் பேசிக்கிட்டு இருக்கிறாருங்க. நிறைய பேர்கிட்ட கர்த்தர் பேசுங்க. 2 நிமிஷம் வாய தரங்க. போதாது இல்ல, அந்நிய பாஷையில சத்தமா தீர்க்க தரிசனமா பேசுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வருகிறார். என்ன வேணுமோ அவர்கிட்ட கேளுங்களேன். கண்ணை மூடி கேளுங்களேன்.
அத பாருங்களேன். உங்களுக்கு என்ன அற்புதம் வேணுமோ கேளுங்க. உங்க பலத்தை வச்சு கேட்காதீங்க, தேவனுடைய பலத்தை வச்சு கேளுங்க. பரமானா ஷண்டல பாராபா. என் லைஃபை மாத்துங்க ஆண்டவரே, என் பிள்ளைகளுடைய லைஃபை மாத்துங்க ஆண்டவரே, என்னை ஆசீர்வாதமாய் மாற்றுங்க ஆண்டவரே. எங்களுக்கு ஒரு அற்புதம் இந்த மாதம் நடப்பதாக. என் வீட்டில் தடைப்பட்ட காரியங்கள் நடப்பதாக. என் வீட்டில் தடைப்பட்ட காரியங்கள் நிறைவேறுவதாக. எல்லாம் நிறைவேறுவதாக. ரபாதா ரபா ஷாந்தலா தாராபா சேட்டரே. போதாது போதாது, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஷபலா தாரா தாலாபா சேட்டரே ரிகடா தாலாபா ஷண்டரா. எல்லாரும் 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 போதாது, நல்ல சத்தமா சத்தத்தை உயர்த்தி தடைகளை தகர்க்கிறவர் உங்களுக்கு முன்னாடி சொல்லுகிறார். ராஜா முன்னாடி போகிறார். எல்லாரும் வாயை திறந்து கேளுங்க. தடைகளை தகர்க்கிறார். உங்க மைண்ட் செட்டை மாத்துகிறார். தோல்வியின் எண்ணங்கள் வெளியேறுகிறது. நீ தோற்று போனவள் அல்ல, நீ ஜெயாளி. உன்னை ஜெயிக்க வைக்க போறார். வார்த்தையின் பிரகாரம் ஆண்டவரே எங்கள் கெபாசிட்டியை இன்கிரீஸ் பண்ணுவீராக ராஜா. ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்கிறோம், ஆகையால் நாங்கள் பேசுகிறோம் ஆண்டவரே. அப்பா எங்கள் சிந்தை கிறிஸ்துவின் சிந்தையாய் மாற்றி தருவீராக. தேவன் எங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்தவைகளை நாங்கள் விசுவாசித்து பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அப்பா எங்களுக்குள்ள இருக்கிற அந்த கெபாசிட்டியை கர்த்தர் இன்கிரீஸ் பண்ணுவீராக. நீங்க பார்க்கிற காரியங்களை நாங்கள் பார்க்கத்தக்கதாக, உணரத்தக்கதாக, விசுவாசிக்கத்தக்கதாக, அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ராஜா. இந்த நாள்ல ஒரு பெரிய திருப்பு முனை உண்டாவதாக. அப்பா நாங்கள் தவறாக கேட்டிருந்தோம்னா நாங்கள் அறிக்கை செய்கிறோம் ராஜா. இயேசுவின் நாமத்தினால சரியான காரியங்களை கேட்டுக்கொள்ளத்தக்கதாக, பெற்றுக்கொள்ளுகிற விதமாய் நாங்கள் கேட்கத்தக்கதாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எங்க மைண்ட் செட் மாறுவதாக. எங்கள் இருதயத்தின் எண்ணங்கள் யோசனைகள் எல்லாம் மாறுவதாக. அப்பா ஒரு கிங்டம் திங்கிங் ஆக மாறுவதாக. எங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் பெருகட்டும்பா, பெருகட்டும்பா, பெருகுவதாக. ஒரு பெருக்கத்தை பேசுகிறோம், ஒரு விசுவாச பெருக்கத்தை பேசுகிறோம். கர்த்தர் மேல் இருக்கிற நம்பிக்கை, தைரியம், வைராக்கியம், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவராய் இருக்கிறேன், உம்மால கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி அப்பா நாங்கள் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறவராக எங்க அளவை மாற்றுவீராக. இந்த 7ஆம் மாதத்திலிருந்து எங்கள் மைண்ட் செட் மாறுவதாக. நாங்க நேச்சுரல்ல இருந்து சூப்பர் நேச்சுரலுக்குள்ளாக, இம்பாசிபிள் சிச்சுவேஷனுக்குள்ளாக நடந்து கான்கர் பண்ணத்தக்கதாக கிருபை உண்டாவதாக ராஜா. ஜெயாளிகளாக மாற்றுவீராக, ஓவர் கமர்ஸாக மாற்றும்படியாக இதனால கொடுத்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இது எங்களுக்குள்ள அப்படியே பிரீட் ஆகி கொண்டே இருக்கட்டும்பா. இந்த வார்த்தை எங்கள் காதுகளில் ரீங்காரமிட்டு கொண்டிருப்பதாக. எல்லா நெகட்டிவாக வருகிற காரியங்களை இந்த பாசிட்டிவான வார்த்தை இயேசுவின் நாமத்தினால கேன்சல் பண்ணி செபிக்கிறோம் ஆண்டவரே. Revive us, oh Father God. Restore us, oh Father God. Rebuild us in the name of Jesus. உயிர்த்தெழுந்த வல்லமை எங்களுக்குள்ள கடந்து வருவதாக ராஜா. உயிரடைய செய்யுங்க, உயிரடைய செய்யுங்க சுவாமி. அப்படியே செய்ய போறதுக்காக உமக்கு நன்றி. தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்கப்பா. எங்க முகம் வெக்கப்பட்டு போகாதபடி நாங்க உங்க பிள்ளைங்க ஆண்டவரே. உங்களை விட்ட வேற எங்க போவோம்? நீங்க தான் எங்களுக்கு எல்லாம் ஆண்டவரே. என் வாழ்க்கை மாற போறதுக்காய் ஸ்தோத்திரம். அற்புதங்களை என் கண்கள் காண போறதுக்காய் ஸ்தோத்திரம். எங்களை வழி நடத்தும் இயேசுவின் நாமத்திலே பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம்.
நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூவா ஊழியங்கள், எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org.